விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்க. அப்புறம் ஒரு கோயம்புத்தூர் சிட்டி ரேஸ் கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு டிஎஸ்பி பையன்ப்பா, அந்த பையனுக்கு நடந்த ஒரு கொடூரம், ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம், ஒரு சட்ட அநீதி, இது நம்ம கவனத்துக்கு வந்துச்சு. ஆனால் அதாவது கடந்த 9ஆம் தேதி நைட் அந்த பையன் அரெஸ்ட் ஆகிறான். அப்புறம் 10ஆம் தேதி ரிமாண்டுக்கு போகிறான். அவர் அது ஒரு இல்லீகல் அரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி JM3 வந்து அப்படியே தானே அதை ரிட்டர்ன் பண்ணி தூக்கி விட்டுறாரு. அவருடைய அப்பா ஆனால் டிஎஸ்பி தங்கப்பாண்டி, அவர் வந்து இப்போ அட் ப்ரெசண்ட்டு திண்டுக்கல் SJHRல டிஎஸ்பியாக இருக்கிறார். சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். அங்கேயே கோயம்புத்தூர்லேயே வேலை பார்த்தவர் அப்படின்னாங்க. அது தொடர்பான தகவல் அப்போ இருந்தே நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல ஒரு சில சட்ட ரீதியான நடவடிக்கை அதில் கவனம் செலுத்தி அவங்களுக்கு நம்ம சில ஆலோசனைகள் சொன்னதுனால இந்த பதிவுக்கு தாமதமாச்சு. எனக்கு அது ரொம்ப முக்கியம் கிடையாது. அவர்களுக்கான சட்ட ரீதியான அந்த ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம். அது குறித்து பதிவு பார்ப்போம். இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா பாருங்கள். முக்கியமாக அந்த சட்ட ஆர்வலர்கள், நம்ம காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது கடந்த 2/11/2025 அதில் வந்து அந்த கோவை சிட்டி பீளமேடு காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட அந்த விமான நிலையத்துக்கிட்ட அந்த ஒரு மாணவிக்கு நடந்த கொடூரமான பாலியல் பலாத்காரம். ஆனால் அதில் 3 பேர், அந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஒரு 3 பேர் சம்மந்தப்படுறாங்க. அது வந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஐ விட்னஸ் இல்லாத நிலையில் சிட்டி போலீஸ் வந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்து வெறுமனே வந்து ஒரு 300 CCTV கேமரா வரைக்கும் அதை அனலைஸ் பண்ணி அதில் அக்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவனுடைய அக்யூஷனுடைய இருப்பிடத்தை லொக்கேட் பண்ணி கரெக்டாக போய் பிடிக்க போன இடத்துல அவன் வந்து ஒரு தாக்குதல் நடத்த ஆரம்பித்து அதனால் சுட்டு பிடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. எல்லாருக்கும் தெரியும். அது வந்து கோயம்புத்தூர் சிட்டி போலீஸுக்கு நம்ம மனமுவந்த பாராட்டு. அந்த நேரத்திலேயே வந்து இவங்க ரேஸ் கோர்ஸில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. கிரைம் நம்பர் 602/2025 அண்டர் செக்ஷன் 308(4) அண்டு 351(3) BNS, பழைய 387 அண்ட் 506 Part 2 IPC. இதுதான் இதனுடைய செக்ஷனு. இது என்னென்னா, இது முதல்ல ஒரு FIRக்கு ஆகிற சமாச்சாரமே கிடையாது. ஆனால் இது ஒரு சாதாரண CSR, ஆனால் ஒரு சப்ப மேட்ரு. ஆனால் இதை வந்து FIR ஆக்கணுன்ற அளவுக்கு தேவையும் கிடையாது. போலீஸ் என்ன செய்யணும்னா, அந்த உண்மையிலேயே ஒரு ட்ரூ கேஸு, உண்மையாகவே பாதிக்கப்பட்டவன், உண்மையாகவே பணத்தை இழந்தவன், உண்மையான ஒரு ட்ரூ கேஸுன்றோம்ல பாருங்கள், அந்த பாதிப்புக்குள்ளானவன் பக்கத்துல எல்லாம் நிற்காது. ஆனால் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து அவனுடைய பாதிப்பை என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காது. அவன் கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் ஒரு போனா போகுதுன்னு சொல்லி ஒரு உப்புக்கு சப்பா ஒரு FIR போடுவோம். அதை பற்றி ஒன்றும் விசாரிக்காது. இது ஒன்றுமே இல்லாத ஒரு சப்ப மேட்டரை போட்டு அந்த ஏசி காட்டூர் ரேஞ்சு ஏசி கோகுலகிருஷ்ணன், அவர் வந்து குரூப் 1 ஆஃபீஸரான். ஆனால் இப்போ தான் டைரக்டர் டிஎஸ்பி இங்கே வந்திருக்கிறார் போல். அவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீம் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் இப்ராஹிம் பாதுஷா, அவர் வந்து C2 ரேஸ் கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுடைய கிரைம் இன்ஸ்பெக்டர். இப்போ அவர் தான் லாண்ட் ஆர்டர் இன்சார்ஜ் போல். அப்புறம் SSI பூபதி, அப்புறம் டைரக்டர் SI கண்ணன், அப்புறம் அது போக 2 பேர் இன்ஃபார்மெண்ட்டாமே உங்கள் ப்ரைவேட் பார்ட்டியா. இது எல்லாம் வந்து அதனுடைய ஸ்பெஷல் டீமாக. இந்த ஸ்பெஷல் டீம் பார்ட்டி ஒன்றும் இல்லாத இந்த சப்ப மேட்டரை எப்படி FIR ஆக்குறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் அந்த பையனுக்கு என்னென்ன இடையூறு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றது குறித்து பார்ப்போம். அதாவது முக்கியமாக இந்த சோசியல் மீடியா சமூக வலைத்தளத்தில் வந்து இந்த டேட்டிங் ஆப்புன்னு இருக்கான். ஆனால் டேட்டிங் ஆப்புன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதில் ஒரு 100 ஆப்பு வருது. மலை பூராமே வந்து அன்ஆத்தரைஸ்டு ஆப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பம்புல் ஆப்புன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் ஆண் பெண் இருப்பாளரும் பதிஞ்சு வைப்பாங்களாம். பதிஞ்சு வச்சுக்கிட்டு நட்பாக பழகிறது. அந்த பழைய நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பேனா நண்பர்கள், பெண் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் பேனா நண்பர்கள் முகவரி அப்படின்னு சொல்லி வரும். யாருனே முகம் தெரியாது. ஆனால் சும்மா வந்து அந்த அட்ரஸ் மட்டும் வரும். பேனா நண்பர்கள் முகவரின்னு புக்கு இருக்கும். அதில் வாங்கி அவங்க நீங்கள் நலமா, நாங்கள் நலமா, எங்கே இருக்கீங்க, என்ன செய்றீங்கன்னு சொல்லி முகம் தெரியாத நண்பர்கள்ட்ட பழகிறது. அதனுடைய இந்த நவீனத்துவம் தான் இந்த
ஃபேஸ்புக் இந்த மாதிரி பார்த்தேன். இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸு, இன்னும் கொஞ்சம் அந்த டேட்டிங் ஆப்னு வந்துச்சுன்னா இன்னும் கூடுதலாக ஷேரிங் போகும் போல். அந்த ஆப்பில் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு இளம்பெண், 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண்ணு, பேர் சுமதின்னு வச்சுக்கோங்க, பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் அந்த சுமதி அந்த ஆப்பில் அது பேர் ரெஜிஸ்டர் பண்ணுது. அதே மாதிரி அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு 27 வயது ஒரு பையன் தனுஷ் கார்த்திக், இது ஒரிஜினல் நேம் தனுஷ் கார்த்திக் அப்படின்ற ஒரு பையன், அவனும் அதில் வந்து பதிவு பண்ணுறான். இதில் நிறையா பேர் ஆண் பெண் இருப்பாளர்கள் எல்லாருமே பதிவு பண்ணிடுறாங்கல்ல. இதில் அந்த ஆப்பினுடைய நாம்ஸே, மெயினான நாம்ஸ் என்னன்னா, அந்த பெண் இருக்காங்க பாருங்க, லேடி, அவங்க தான் வந்து யாரை பிடிக்குதுன்னு சொல்லி அவங்க தான் ஸ்வைப் பண்ண முடியுமா, அவங்க தான் அவங்களுக்கு லைக் கொடுக்க முடியுமா, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுவாங்களா, அவங்க தான் ஆஃபர் பண்ண முடியும். அந்த ப்ரியாரிட்டி அந்த பெண்ணுக்கு தான் கொடுக்குறாங்க அந்த ஆப் மூலமாக. ஒரு வகையான அந்த நவீன சுயமரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதில் அவங்க பேசி பழகி திருமணம் வரைக்கும் கூட டெவலப் பண்ணுவாங்களாம். அப்புறம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்லியாக அந்த ஒரு நாள் 2 நாள் ஏதோ வந்து பீச்சு, சினிமா இந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட்டுக்கு போவாங்க போல். இந்த ஆப்பில் இந்த 2 பேர் இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க. யார் எனக்கு அறிமுகமாகிடுறாங்க. அந்த சுமதி, தருண் கார்த்திக் ஒரிஜினல் நேம், அவன்கிட்ட அறிமுகமாகி கடந்த ஒரு வருடமாக இருக்குன்னு வைக்கிறேன். அதில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்து இந்த ஆப் மூலமாகவே நத்திங் பட் மேட்ரிமோனியல் ஆப் மாதிரி இதை டெவலப் பண்ணி சில பேர் கல்யாணம் வரைக்கும் கூட போயிருக்காங்களாம். அது மாதிரி இந்த பையன் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ற அளவுக்கு அவன் டெவலப் பண்ணுறான். பட் இருந்தாலும் அதுக்கு அதன் அடிப்படையில் நிறையா பணம் செலவழிக்கிறான். அந்த பெண்ணுக்கும் கூட ரொக்கமாகவும் கைமாத்தா சில பணம் கொடுக்குறேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்கப்பா இந்த இளைஞர்கள். ஆனால் மிக மோசமான நிலைமை. இப்போ கூட இந்த அன்னைக்கு 6.5 லட்சம் இழந்த ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி பெங்களூர்லேயே நம்ம வந்து சொல்லி லேசாக ஈஸியாக போடுவாங்க, பணத்தை கறந்துட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பெண்கள் இந்த இதில் இந்த குற்றமெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் எதையும் கிளாஸிஃபை பண்ண முடியாது. எல்லா குற்றத்திலையும் இருப்பாங்க. ஆனால் ஆட்கடத்தலில் இருப்பாங்க, தங்க கடத்தலில் இருப்பாங்க, இந்த இது மாதிரியான கொலையில் இருப்பாங்க, இது மாதிரியான மோசடியில் இருப்பாங்க, கல்யாண மோசடியில் இருப்பாங்க, 5 பேரை கல்யாணம் 10 பேரை கல்யாணம் அந்த மோசடியில் இருப்பாங்க. இன்வேரியபிளி ஆல் கிரைம்ஸ் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. இப்போ போன வாரம் நான் டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பிலையும் டாக்டர் படிப்பு படித்த பெண் இருக்காங்க, சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, பெண்கள்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அது மாதிரி இந்த ஆப்பில் இந்த பெண்ணு தொடர்ச்சியாக பழகிட்டு இருக்கு. அதனுடைய நோக்கம் வந்து மெயினாக பணம் கறக்கிறது மட்டும்தான். ஆனால் அந்த அடிப்படையில் இவன்ட்ட இருந்திருக்கு, பணம்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இவன் அந்த பிள்ளைய கொஞ்சம் பார்க்கும் பொழுது, வாட்ச் பண்ணும் பொழுது, கோயம்புத்தூர் சிட்டிலேயே ரொம்ப பம்பிள் ஆப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெண்ணா இந்த சுமதி. அதன் அடிப்படையில் நிறைய பேர்கிட்ட பழக்கம் இருக்குது, நிறைய பேர்கிட்ட டேட்டிங் போகுது, நிறைய பேர்கிட்ட பணம் வாங்குது. அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவர்களுக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு, ஏமா உனக்கு செலவழிச்சது போட்டோம், நான் கொடுத்த காசு கையில் என்கிட்ட வாங்கினில்ல அதை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நியாயம் தானே, சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஏதோ கொஞ்சம் இழுபறியாக இருக்கவன் அந்த தருண் கார்த்திக்கு தெரிந்த நண்பருடைய நண்பர் யார், நம்ம இந்த டிஎஸ்பி பையன் தனுஷ், இவனுக்கு ஒரு 27 வயசு, லா கிராஜுவேட்டு, அங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறேன், ரிப்போர்ட்டராக இருக்கேன். அந்த நண்பன் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் அந்த நட்புக்காக அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு அந்த பெண்ணிட்ட பேசி வாங்கி கொடுத்துருவான் அப்படின்னு. அப்புறம் யதார்த்தமாக பேசும் பொழுது, சரி நான் என்ன கையில் வாங்கின பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுது. அதன் அடிப்படையில் அன்னைக்கு டேட்டுக்கு அந்த 2/11/2025 அந்த பிள்ளை தங்கியிருக்கக்கூடிய அந்த கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஆதிரா விடுதியின் முன்பு அங்கேருந்து அந்த பொண்ணு வருது. உங்கள் எஃப்ஐஆர்லேயே அப்படித்தானப்பா காமிக்கிறீங்க. ஆனால் அந்த தனுஷ் என்ற நபர் அறிமுகமானார். தனுஷ் என்னை காண வேண்டும் என்று கூறியதால் 2/11/2025 சுமார் இரவு 7 மணிக்கு அந்த TN 99Z6868 அந்த வண்டியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. விடுதி முன்பு வந்த தனுஷுடன் அருகே காரை நிறுத்தி வெளியே சென்று பேசி கொண்டிருந்தோம். டீ குடிப்பதற்காக வாளையார் செல்லும் வழியில் டீ குடிப்பதற்காக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தானே பேசி அவங்க எந்திரிச்சு அந்த காரில் போகிறாங்க. அதில் ஒன்றும் அஃபென்ஸ் எதுவுமே கமெண்ட்ஸ் ஆனதாக இல்லை, உங்கள் லிமிட்டில் எதுவுமே இல்லை. அப்புறம் ஏதோ வாளையார் செல்லும் வழியில் போயிடுறாங்க. அங்கே போனோம்னா அந்த பேரூர் சப்டிவிஷன் போல் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு கேஜி சாவடி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு, அங்கே போய் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பெண்ணே வந்து அதனுடைய ஆப்பில் இருந்து தானே இப்போ இதில் தானே மாற்றுது, ஜிபேலேயே நம்ம தானே மாற்றுது, ஸ்கேனில் தானே மாற்றுது. அப்போ இணக்கமாக போகுது.
ஆனால் இதெல்லாம் போயிடுது. அப்புறம் அந்த பெண்ணு அந்த பணத்தை எல்லாம் மாற்றி விட்டுட்டு அப்புறம் அது போய் அதனுடைய ஃபோனில் இருந்து தான் ரெசிடென்சி லாட்ஜில் ரூம் போட்டு அன்றைக்கி போய் நைட்டு தங்கிட்டு அப்புறம் காலையில் நான் ஆஃபீஸ் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்ககிட்ட கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லிட்டு தான் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புது. அப்புறம் அந்த பெண்ணு போய் தங்கியிருந்த இடத்துல யார் என்ன சொன்னாங்களோ, நீ எதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பணம் கொடுக்குற, அவங்க பசங்க நம்மகிட்ட சொல்லிவிட்டு தானே பணத்தை செலவழிச்சாங்க, இதை போய் கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அடுத்த நாள் காலையில் 3/11/2025 காலையில் 8 மணிக்கு அந்த காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. அவங்க அந்த ஆவாரம்பாளையம் லிமிட்டு ஆதிரா விடுதி அப்படின்னோன்னா அது எங்கேது இல்லைம்மா, அந்த ரேஸ்கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுன்னு அங்கே போய் சொல்கிறாங்க. அங்கே போய் சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸு அந்த ஆள் யார், ஆனந்தராஜா ஆனந்தகுமார், ஆனால் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாரு. அந்த ஆள் என்ன செய்யணும், விசாரிக்கணும், இது என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஏமா நீயே தானம்மா பணத்தை மாற்றிருக்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஆப்பு விவரம் என்னன்னு சொல்லி தெரியணும். நல்லா தெரிஞ்சவங்க தானே, சரி வேணா ஒரு சிஎஸ்ஆர் போடுவான், வர சொல்லுவான், விசாரித்து பணத்தை வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதானே. இதில் இதுதானே செய்யணும். அந்த ஆளுக்கு அந்த ஏசி டைரக்ட் டிஎஸ்பி இல்லையா, அவர் இந்த இதுதான் அவருடைய ஏசி. ஆனால் அவருக்கு அந்த தகவல் சொன்னோன்னே அப்புறம் இவ்வளோ பெரிய கேஸ் மாட்டியிருக்கு விடலாமாயா அப்படின்னோடனே அவர் அதை பெருசாக்குறார். இதுதான் அந்த ஏசி கோகுலகிருஷ்ணன். ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர், இதுதான் அந்த இன்ஸ்பெக்டர். ஆனால் இப்ராஹிம் பாதுஷா அந்த டீமை எல்லாம் உசுப்பேற்றி விட்டு இவ்வளோ பெரிய கேஸ் மாட்டியிருக்கு அப்படின்னு உடனே வசதியாக யாரை தருண் கார்த்திகை கொண்டு வராமல் இதில் பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு நட்புக்காக போனேன் பார்த்தீங்களா தனுஷ், அவன் டிஎஸ்பி பையன் ஒன்று. அந்த டிஎஸ்பி தங்கப்பாண்டி மேலே இந்த பார்ட்டிகளுக்கு என்ன பெர்சனல் வெஞ்சன்ஸோ என்னவோ தெரியலை. அவர் ஏற்கனவே அங்கெல்லாம் வேலை பார்த்தவர் தான், ஆனால் போலீஸு எல்லாம் தெரிஞ்ச வேலை தான் இருப்பாங்க. அந்த மேலே ஒரு வழக்கை போட்டு 3ஆம் தேதி அந்த வழக்கு போட்டது கூட அந்த டிஎஸ்பி அவங்களுக்குலாம் தெரியாது. வழக்கு போட்டு இவனை ஆளை தூக்கணும்னு சொல்லி 9/11/2025. ஆனால் இந்த டிஎஸ்பி தங்கப்பாண்டி இந்த 2ஆம் நிலை காவலர் எழுத்து தேர்வுக்காக அவர் ஒரு பாதுகாப்பு பணி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்த நேரம் அவரை உங்கள் பையனை வர சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, பேசி தீர்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை. போலீஸ் அப்படித்தான் சொல்லணும், எதனாலும் வர சொல்லுங்க, ரொம்ப சுமூகமாக பேசிக்கிடுவோம் சார். அது என்ன சார் டிஎஸ்பியாக இருக்கீங்க, நான் என்ன செய்ய போகிறேன் இப்படின்ற மாதிரி இப்படியா செய்வாங்க. ஒரு ஆள் ஓன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஆள், ஆனால் ஒரு டிஎஸ்பி பையன்னு சொல்லி சொல்கிறாரு, சரி சார் வர சொல்கிறேன் அப்படின்னு யதார்த்தமாக சொல்கிறாரு. அவன் போனோன்னு அவனை தூக்கி அமுக்குங்கடான்ட்டு இவனை ஏன் ஒன்று இவனை அக்யூஸ்டு. இவன் தருண் கார்த்திக்கும் அந்த சுமதிக்கும் பழக்கம். இவன் அதில் பணத்தை வாங்கி கொடுக்க போனவன், இவன் ஒரு லா கிராஜுவேட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறேன். அதுதான் இவனுடைய எளிமையான பின்னணி. ஆனால் இவனை போட்டு அக்யூஸ்ட் மாதிரி ஆக்கி அந்த 9ஆம் தேதி சாயங்காலம் 18 மணிக்கு இவனை அரெஸ்ட் பண்ணதை காமிச்சு அதை ஒரு காட்டு பங்களாவுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த இடம் இருக்கா கைலாசம்னு ஒரு பிரம்மாண்ட சபை ஒன்று இருக்கா, அதுக்கு ஏத்தாப்பில் இருக்கிறது அந்த காட்டு பங்களா. அந்த பங்களாவினுடைய தோற்றம் தான் இது. அந்த வாட்ச்மேன் இருக்காரா, இந்த மாதிரி தான் பங்களா உரிமையாளர், அந்த நடந்து போகிறாரா, இதுக்குள்ளே போய் இவனை நைட்டோட நைட் அங்கே நைட்டு ஃபுல்லாக அங்கே தான். ஆனால் அடியை போட்டு ஆனால் இந்த கம்பு லத்தி ராடு இரும்பு ராடு இதெல்லாம் வச்சு ஆனால் அவனை அடித்து கழுத்து எலும்புலாம் ஒடிச்சு, ஆனால் கையெல்லாம் ஒடிச்சு, கை எலும்பெல்லாம் ஒடிச்சு 9ஆம் தேதி நைட்டு நள்ளிரவில் இருந்து அடுத்த நாள் 18 மணி வரைக்கும் அங்கே வச்சு அங்கே இருந்த மெடிக்கல் ரிமாண்டுக்கு போகிறேன். அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இவனை 9ஆம் தேதி அரெஸ்ட் காமிக்கிறீங்க இல்லை, C2 போலீஸ் ஸ்டேஷனுடைய அந்த சிசிடிவி கேமரா வேணும், ஃபுட்டேஜ் வேணும். இவன் அந்த காவல் நிலையத்துக்குள்ளே வரல, ஃபுட்டேஜ் வேணும். ஆனால் மறுபடியும் இவனை அங்கேயே கொண்டு வராமல் அந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அஜித்குமார் மாதிரி ஆக்கலாம்னு பார்த்துருப்பாங்க போல. அது யார் நல்ல நேரமோ தெரியல. ஆனால் அந்த பையன் அவளை அடி வாங்கி கொஞ்சம் திராத்திரமான பையனாக இருந்திருப்பான் போல. ஆள் கொஞ்சம் பூரா கழுத்து எலும்பு போச்சு, இந்த விரலில் இந்த அப்படியே திருப்புவாங்க. ஆனால் அப்படியே வச்சுக்கிட்டு வளைச்சி இந்த இதில் கொண்டு வந்து ஒட்டுறது. ஆனால் அதில் இந்த எலும்பு போச்சு. அப்புறம் மேலெல்லாம் பூரா இந்த லத்தி அடித்து அப்படியே பாலமாக கிடக்கு. அப்புறம் மறுபடியும் உங்கள் போலீஸ் நீங்கள் கூப்பிட்டு போனீங்க இல்லை GH, ஆனால் அதில் கொடுக்கல, ஏஆர் காப்பியில் என்ட்ரி இல்லை. ஆனாலும் இந்த பையன் அப்புறம் தனியாக போய் பொன்னி மருத்துவமனையில் ஒரு என்ட்ரியை போட்டு போய் எல்லா காயத்தையும் அக்கௌண்ட் பண்ணியாச்சு. அதனால் அதை போட்டு மறுபடியும் கொண்டு போய் அங்கே போய் ரிமாண்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ரிமாண்டை அவர் 10ஆம் தேதி இந்த ரிமாண்டை இல்லீகல் அரெஸ்ட் JM3 ரிட்டர்ன் பண்ணிட்டார்.
இல்லீகல் அரெஸ்ட். அப்புறம் அதுக்கடுத்து ஒரு செக்ஷனை வேறு சேர்க்குறாங்க. ஏன்னா 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்கி அதை வந்து மகிழா கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த மகிழா கோர்ட்லேயும் அவங்களும் சொல்லிட்டாங்க, அவர் சொன்னது தப்பா நாங்கள் ஏற்றுக்கிடுவோம், அந்த இல்லீகல் அரெஸ்ட்டை அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், பார்த்துக்கோங்க, அது பக்கா இல்லீகல் அரெஸ்ட்டு அப்படின்றத அவர் சொல்லிட்டாருப்பா. ஆனால் இதன் அடிப்படையில் நானே பேசுகிறேன் அந்த இப்ராஹிம் பாதுஷாட்ட, என்னப்பா அப்படின்னா யதார்த்தமாக என்ன சொல்லணும் சார். ஆமாம் சார், ஒன்றும் இல்லை சார், சார்கிட்ட சொன்னாங்களா வர சொல்லுங்கள் சார், எம்முக்கு கூட பண்ணிக்கிடுவோம், பையன் அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க, ஒன்றும் இல்லை, அன்னைக்கு லெவலுக்கு அந்த ஏசி சொன்னார், அதனால் கொஞ்சம் இதாகணும், பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல. நீங்கள் என்னங்க எனவே பெரிய அட்வொகேட் மாதிரி கிராஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீ செஞ்சது பூரா ஒட்டுமொத்த தப்பு. இந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டை அந்த JM3 ரிஜெக்ட் பண்ணார்லப்பா, அதில் அவர் சொல்கிறத பாருங்களேன். அந்த மிகிர் ராஜேஷ் சச் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2025 6/11/2025 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை காமிக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, பழைய 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன 25 வருஷம் 94 கேஸு நம்ம DK பாஸ் கேஸு, அதில் சொன்ன கைட்லைன்ஸே தெரியாது. இந்த ஹர்னிஷ்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஊபி, ஸ்டேட் ஆஃப் பீகார், அதில் சொன்னது தெரியாது. லலிதகுமாரி சொன்னது தெரியாது. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டானது, இதெல்லாம் போலீஸுக்கான ப்ராப்பர் கைட்லைன்ஸ், அதுகளை இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டாக தெரிஞ்சிட போது, இதன்படி அதில் வந்து சுத்தமாக அவரே சொல்கிறாரு, நோ சிக்னேச்சர் of the arrested person is found on the arrest memo. Copy of the arrest memo and the grounds of arrest is not furnished to the accused. Hence the arrest itself is illegal. For such reason, prayer for remand is illegal and the same cannot be allowed. அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர், அவருக்கு அதை காட்டில எல்லாம் தெரிஞ்ச அவங்க ஏசி டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ எல்லாரும் மாற்றுவதற்கான வேலையை பார்த்தாச்சு. ஏன்னா அது அப்போவே தகவல் வந்துருச்சு. ஆனால் சில சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் தாமதம். அது என்ன சட்டப்பூர்வமான நடவடிக்கை? அது என்னன்னா, பூராத்தையும் வந்து அந்த பையன், பாதிக்கப்பட்ட பையன் இருக்காருல்ல, அந்த DSP, அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர், ஏன்னா SC. அதன் அடிப்படையில் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுங்க சென்னையில் போய். ஆனால் இங்கே வந்து அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பெட்டிஷன் கொடுங்க. ஸ்டேட்டு கமிஷன் ஃபார் SC அதுக்கு கொடுங்க, ஹியூமன் ரைட்ஸுக்கு பெட்டிஷனை கொடுங்க. சொல்கிறேன் நம்ம தான் டைரக்ஷனு. ஆனால் போலீஸ் போடுற கேஸுக்கு நீங்களே இப்படி சொல்லலாமா சார்னு மட்டும் தயவுசெய்து கேட்டார். பாதிக்கப்பட்டது ஒரு போலீஸ் குடும்பம் தான், ஆனால் ஒரு DSP பையன் தான் அநியாயத்தின் மூலமாக பாதிக்கப்படுறேன். நீ ஒரு நியாயமாக இந்த பையன் தப்பு பண்ணி பாதிக்கப்பட்டானா கூட நான் நிற்க மாட்டேன் இந்த பக்கம். இவனுடைய தப்புக்கு இந்த DSP தான் கண்டிச்சிருப்பேன். என்னையா பிள்ளை கரெக்டாக வளர்க்க வேணாமா? நம்மளுடைய போலீஸ் வேலை, நம்ம பார்க்கக்கூடிய சாயல், நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை, இந்த எந்த சாயலும் நம்ம குடும்பத்தின் மீது தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பேன் நான். ஆனால் உனக்கு இருக்கக்கூடிய பந்தா, உனக்கு இருக்கக்கூடிய பகுமானம், உனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், இது எல்லாம் உன் குடும்ப உறுப்பினர்களுக்கு துளி கூட அதை தெரியக்கூடாதுப்பா. தெரிஞ்சா எங்கள் அப்பா பெரிய ஆள்னு அவன் நினச்சிருப்பேன். ஏன் அப்படி பிள்ளை வளர்த்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பேன் உண்மையிலேயே. ஆனால் இதனுடைய தன்மை உள்ள எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த பையன் பாவம், அப்பாவி, பாதிக்கப்பட்டவன், இவன் யதார்த்தமாக நட்புக்காக கேட்க போனவனை பிடிச்சி இந்த அளவுக்கு அலக்கழிப்பு பண்ணியிருக்க. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவனுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. இது யார் உங்கள் கமிஷனர்கிட்ட பாராட்டுவாங்களாம்னு எடுத்தீங்களா? அந்த குரூப் ஒன்று அந்த டைரக்டர் DSPக்கு கேட்குறேன், கோகுலகிருஷ்ணனுக்கு. இதில் என்ன இதை பார்த்தீங்க? இது வந்து யதார்த்தமாக ஒரு இதில் இருக்கிறவன் அவன் தப்பு பண்ணனா காப்பாற்றுன்னு சொல்லல, தப்பே பண்ணாதவனை பிடிச்சி மாட்டி விட்டுருக்கீங்க இல்லையா? வசதியாக FIRல அந்த ஒரிஜினலாக பாதிக்கப்பட்ட தருண் கார்த்திக் அவனையே விட்டுட்டீங்க. அந்த FIR 7வது காலத்தில் அக்யூஸ்ட் காமிக்கிறத பாருங்க. தெரிந்த ஐயப்பட்டிற்குரிய அந்த குற்றம் சாட்டப்பட்ட எதிரிகளினுடைய முழுமையான விவரம் அதில் பார்த்தோம்னா, ஒன்று தனுஷ் அவ்வளோதான். அப்புறம் தனுஷ் சன்னாப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. தனுஷ் அவ்வளோதான். மற்றும் பார்த்தால் அடையாளம் தெரியக்கூடிய சுமார் 27 வயது மதிக்கத்தக்க நபர். ஆனால் அவர் தான் அந்த கார்த்திகே, தருண் கார்த்திக். அதுதான் ஒரிஜினல். இந்த பிள்ளையோட அவன் அக்யூஸாகவும் வரமாட்டேன், அந்த பிள்ளையோட பழகினவன். நீங்கள் சொல்கிற இந்த தனுஷுக்கு இந்த பிள்ளைக்கு ஏதேனும் ப்ரீவியஸ் கான்டாக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியாதா? ஒரு எளிமையான விஷயம் இல்லையா? கால் ஹிஸ்ட்ரியில் இந்த பையன் பேசியிருக்கானே. அன்னைக்கு தான் முதல்ல அந்த பொண்ணையும் பார்க்குறேன், ஏமா பணத்தை கொடுத்தா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது பாருங்களேன்,
தகுதி இல்லாதவன் கையில் இருக்கக்கூடிய பதவி எளிய மக்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கும்னு சொல்லி அது தகுதி இல்லாதவன் வகிக்கிற பதவி அந்த இண்டிவிஜுவலுக்குமே தண்டனை தான். உனக்கு தெரியாமல் தூக்கி சமக்கிற. ஆனால் அந்த நேற்று என்னமோ ஒரு பழைய 2020 கேஸ் முஸ்லீம் தீவிரவாதி கேஸில் அந்த பெயில் கேட்டதுக்கு வந்து சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லியிருப்பார், அறிவார்ந்த தீவிரவாதிகள் மிகவும் ஆபத்தானவர்கள்னு. அவர்கள் மட்டுமே அல்ல, அந்த ஆபத்துக்கு இணையான ஆபத்தானவர்கள் தான் அந்த என்னென்ன அறிவே இல்லாத அந்த அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறையில் இருக்கிறவர்கள். சட்ட அறிவே இல்லாமல் அந்த அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க இல்லை, மிக மிக ஆபத்தானவர்கள். பாதிக்கப்பட்ட வந்து இவர்களுக்கு நியாயம் கிடைக்காது, அப்பாவிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவார்கள். அதுதான் இந்த இதில் பார்த்தேன் நான். அதில் போட்டு வச்சு, ஆனால் உங்கள் எஃப்ஐஆரில் எங்கனையாச்சும் வருதா, உங்கள் ஆவாரம்பாளையம் உள்ள ஆயிரா விடுதியின் முன்பு ஏதாச்சும் இந்த அஃபென்ஸ் வருதா பாரு. அந்த 3080(4) 351(3) ஏதாச்சும் உங்கள் அந்த அஃபென்ஸ் கமெண்ட்ஸ் ஆகுதா? அந்த ஆவாரம்பாளையம் ஆதிரா விடுதி முன்பு யதார்த்தமாக காப்பி குடிக்கிறதுக்கு கூட சேர்ந்து போகிறதாகத்தான் அந்த பொண்ணு போகுது. இல்லைன்னா அப்படியாச்சும் அந்த வண்டியில் ஏறும் பொழுது என்னை காப்பி குடிப்பதற்கு செல்வதாக கூறி ஏமாற்றி அழைத்து சென்றார்கள் நாச்சும் வருதா? நம்ப வைத்து மோசடியாக அழைத்து சென்றார்கள் அப்படின்னு வருதா? ரொம்ப இயல்பாக போகுது. அது கமெண்ட்ஸ் ஆகிற இடம். நீங்கள் உங்கள் ஒரு அஃபென்ஸும் இல்லை, ஆனால் உங்கள் எஃப்ஐஆரில் கூட ஒரு அந்த எம்பாடி பண்ணி வச்சுருக்கீங்களே, அதில் சொல்கிறது என்னது? அது எல்லாமே வந்து அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லிமிட். அது ஆனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த கேஜி சாவடி லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்கிறீங்க. அப்புறம் அந்த பொண்ணு யதார்த்தமாக இதில் போயிடுது. அதனால் ஒரு சப்ப மேட்டரை எடுத்து அதை ஒன்றுமே இல்லாமல் ஊதி பெருசாக்கி அதை எப்படி ஆக்கி இப்போ போட்டு விட்டாச்சுப்பா. ஆனால் அந்த கமிஷனுக்கு நம்ம போய் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி இப்போ அந்த கமிஷன் மூலமாக வந்து கடந்த 14/11/2025 டு த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் தமிழ்நாடு, அவர் டு த கமிஷனர் ஆஃப் போலீஸ் கோயம்புத்தூர் சிட்டி, அவங்க 2 பேருக்கு இது போட்டாச்சு. 15 நாளைக்குள்ளே இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் அதெல்லாம் காமிங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் உங்கள் மேலே எடுத்துக்கிற நடவடிக்கையை பொறுத்து. ஆனால் அதெல்லாம் காமிக்க சொல்லி அது ஆர்டர் ஆயாச்சு. அப்புறம் நம்ம இவர் அந்த பாதிக்கப்பட்ட பையன் தனுஷனுடைய அப்பா தங்கப்பாண்டி டிஎஸ்பிக்கு சொல்லிக்கிறது என்னன்னு, நீங்கள் நேராக ஹைகோர்ட்டுக்கு காசுக்கு போகணும். ஆனால் ஹைகோர்ட்டுக்கு காசு போடணும். அப்புறம் மனித உரிமை கமிஷனுக்கு கொடுக்கணும். ஆனால் பூராமே இல்லீகல் அரெஸ்ட்டு. அது அவரே சொல்லிட்டாரு, யாரும் மேஜிஸ்ட்ரேட்டே சொல்லிட்டாரு. இல்லீகல் அரெஸ்ட்டுக்கான அந்த காம்பன்சேஷன் அது 10 லட்சம் 20 லட்சம்னு போட்டு விடுவார். அப்புறம் இந்த ஹைகோர்ட்லேயே காம்பன்சேஷன் கேட்கலாம், மனித உரிமை கமிஷனுக்கு கொடுக்கணும். அப்புறம் அது போக இங்கே தமிழ்நாடு அந்த எஸ்சி கமிஷன் ஒன்று இருக்கும், ஆனால் அங்கேயும் கொடுக்கணும். இது இவர்களை எளிதாக நீங்களே ஒரு டிஎஸ்பி தானே விடாதீங்க. ஆனால் அது போட்டால் தான் தெரியும். இந்த இப்ராஹிம் பாதுஷாவுக்கு முழுக்க தப்பிக்க முடியாது. கூடுதலாக வந்து சொல்கிறதுனா மறந்துடாமல் எங்கள் ஏசி சொன்னதுனால தான் நான் செஞ்சேன்னு சொல்லிடணும்ப்பா. நீங்கள் கேஸே இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், அந்த பையன் பணம் கொடுத்துட்றோம்ட்டேன், அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் வேணாம்னு சொல்லுது. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் வேணாம்னு தானேப்பா சொல்லலாம். அந்த பொண்ணுனுடைய நேட்டிவ் பொள்ளாச்சி. இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம பொண்ணு டேட்டிங் ஆப்பில் இருக்கான், இருக்கிறவனோட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க வீட்டில் குத்த மாட்டாங்களா, கொஞ்சுவாங்களா? அப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்டு வேணாம்னு சொல்லும். இதையே நாளைக்கு நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு கூட சொன்னால் கூட அது ஆசையில் தான் ஆகும். அது கூட குறைந்தபட்சம் அறிவு இருக்காதா? அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்டுக்கு இன்சிஸ்ட் பண்ணுச்சு, பணத்தை வாங்கி கொடுங்க, தொலைஞ்சு போங்கடா, இல்லைன்னா விடுங்கன்னுச்சு. ஆனால் அந்த பெண்ணுக்கு வேண்டிய ஆள்கிட்டையும் நம்ம பேசிட்டோம். ஆனால் நேரடியாக பெண்ணுக்கு போட்டால் அட்டன் பண்ணல. அதற்கான ஆள் சார் நாங்கள் கம்ப்ளைண்ட்டே வேணாம் தான் சார் சொன்னேன். இப்பயும் கூட எங்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறது என்னன்னு கூட தெரியாது சார். இதுதான் அந்த பெண் தரப்பில் சொன்னது எனக்கு. அப்படி பிடிச்ச என்னையா தொங்கணும்னு உங்களுக்கு அவசியம். அதனால் இது பார்த்துக்குங்கப்பா. மற்ற அந்த ஐஓஸ் இருக்கீங்க இல்லை, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர், உங்கள் ஏசி சொன்னார், டிசி சொன்னார், எஸ்பி சொன்னார்ன்றதுக்கு எதையோ ஒரு பொய் கேஸ் போட்டீங்கன்னு வைங்க, நீதிமன்றத்தில் கேவலப்படுறாப்புல இருக்கு. 10 லட்சம் 20 லட்சம் காம்பன்சேஷன் ஆகும். அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு ஒரு 10 நாள் நம்ம வந்து அவர்களுக்கான அந்த ஜுடிஷியலாக என்ன செய்யணும் அப்படின்ற அந்த அட்வைஸ் அதில் கொஞ்சம் தாமதமாச்சு. ஆனாலும் வந்து இது கட்டாயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சேன். அந்த வகையில் பார்த்துங்க, இன்னும் என்னென்ன ஆகுதுன்ற டெவலப்மெண்ட்ஸ் வேணால் அப்புறமேல் சொல்கிறேன். வேறு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.